முறைகேடாக சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்த புகாரில் மலையாள நடிகர்கள் பிருத்திவிராஜ், துல்கர் சல்மான் ஆகியோர் வீடுகளில் சுங்கத்துறை அதிகாரிகள் ரெய்டு நடத்தினர். ஆபரேஷன் நும்கூர் என்ற பெயரில் நடக்கும் இந்த ரெய்டு கேரளாவில் சுமார் 30 இடங்களில் நடந்தது. மலையாள சினிமாவின் முன்னணி நடிகர்கள் பிருத்திவிராஜ் மற்றும் துல்கர் சல்மான். பிருத்திவிராஜ் நடிப்பு தாண்டி படங்கள் தயாரித்தும் இயக்கியும் வருகிறார். பிற மொழிகளிலும் நடிக்கிறார். அதேபோல நடிகர் மம்முட்டியின் மகனான நடிகர் துல்கரும் நடிப்பு தாண்டி படங்களும் தயாரிக்கிறார். பிற மொழிகளிலும் நடிக்கிறார். பொதுவாகவே மலையாள நடிகர்கள் சொகுசு கார்கள் மீது அலாதி பிரியம் கொண்டவர்கள். விதவிதமான வெளிநாட்டு உயர் ரக கார்களை பல நடிகர்கள் வைத்துள்ளனர். இந்த நிலையில் பூட்டான் வழியாக ஆடம்பர கார்களை முறைகேடாக இறக்குமதி செய்து வருவதாக மத்திய அரசுக்கு தகவல் கிடைத்தது. இதில் சினிமா பிரபலங்கள், தொழிலதிபர்கள் பெயரும் அடிபட்டது. இதை தடுக்கும் விதமாக நாடு தழுவிய அளவில் ஆபரேஷன் நும்கூர் என்ற பெயரில் சுங்க அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக கேரளாவில் மட்டும் 30 இடங்களில் இந்த ரெய்டு நடந்தது. இதில் மலையாள நடிகர்கள் பிருத்திவிராஜ் மற்றும் துல்கர் சல்மான் வீடுகளிலும் அவர்களுக்கு சொந்தமான இடங்களிலும் ரெய்டு நடந்தது. வரி ஏய்ப்பு மற்றும் சட்டவிரோத வாகன இறக்குமதியில் இவர்கள் ஈடுபட்டதாக எழுந்த குற்றச்சாட்டின்படி இந்த ரெய்டை அதிகாரிகள் மேற்கொண்டனர். அவர்கள் வாங்கிய உயர் ரக வாகனங்கள் குறித்து சரிபார்ப்பு பணியை அதிகாரிகள் மேற்கொண்டனர். இதேபோல தொழிலதிபர்கள் மற்றும் சில கார் ஷோரூம்களிலும் இந்த சோதனை நடந்துள்ளது. குறைந்த விலையில் ஏலம் விடப்பட்ட சொகுசு ரக வாகனங்களை முறையான வரி செலுத்தாமல் பூட்டான் வழியாக இந்தியாவிற்கு கடத்தப்படுவதாக காவல்துறைக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த உயரக வாகனங்கள் இமாச்சல பிரதேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தற்காலிக முகவரிகளை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்டு பின்னர் திரைப்பட நட்சத்திரங்கள் மற்றும் தொழிலதிபர்கள் உள்ளிட்டவர்களுக்கு அதிக விலைக்கு விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் நிறைய வரி ஏய்ப்பும் நடந்துள்ளதாம்.